ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு பொதுத்தமிழ். ஸோ பொதுத்தமிழில் நம்ம பார்த்துட்டுக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அழகு 7 இருக்கக்கூடிய அறநூல்கள் தொடர்பான செய்திகள். ஓகேவா, அறநூல்கள் தொடர்பான செய்திகள். அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40 சொல்லக்கூடிய நூலை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, இன்னா 40 சொல்லக்கூடிய அறநூலை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் கபிலர். ஓகேவா, ஸோ இதை பற்றின டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து நிறைய கிடையாது. ஸோ என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது 1 or 2 முக்கியமான வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40 இருக்கக்கூடிய முக்கியமான என்ன சொல்றது பாடல் வரிகள் 1, 2 இருக்கும், அதை மட்டும் பார்க்கலாம். சரியா, ஸோ அதை மட்டும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சது. ஓகே பாருங்க. ஸோ இன்னா 40 ஆசிரியர் யாரு? கபிலர். ஓகேவா, இன்னா 40 ஆசிரியர் யாரு? கபிலர். இவர் சங்ககால புலவர் கிடையாது. நல்லா பாருங்க, இவர் சங்ககால கபிலர் கிடையாது. ஸோ கபிலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்த புலவர் கபிலரும் இருக்காரு. அதுக்கடுத்து பிற்காலத்தை சேர்ந்த புலவர்கள் கபிலருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவர் சங்க காலத்தை சேர்ந்த கபிலர் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னா 40 நூலுடைய ஆசிரியர் கபிலர். ஓகேவா, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல கூற்று காரணம்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இவர் சங்ககால புலவர் ஆவார்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு. பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு போது சங்க காலம் கிடையாது. ஓகேவா, ஸோ பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு. அப்போ இந்த இன்னா 40 நூலுடைய காலம் எதுனா இன்னா 40 நூலுடைய ஆசிரியருடைய காலமும் அதுவாக தானே இருக்கும். ஓகேவா, ஏன்னா அவர் தானே அதை எழுதுனது. அடுத்து பாருங்க, சைவ சமயத்தை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தை சேர்ந்தவர். ஸோ இந்த இன்னா 40ல 40 பாடல்கள் இருக்கு கடவுள் வாழ்த்து இல்லாம. ஓகேவா, கடவுள் வாழ்த்தை சேர்க்கிறோம் அப்படின்னா 41. ஸோ கடவுள் வாழ்த்து இல்லாமல் 40 பாடல்கள். வெண்பா வகை நூல், வெண்பா வகை நூல். அதே போல வெண்பால இன்னிசை வெண்பாக்களால் ஆன நூல், இன்னிசை வெண்பாக்களால் ஆன நூல். ஓகேவா, இன்னா 40 அப்படின்றது இதெல்லாம் தீமை தரும் அப்படின்னு சொல்றதா இந்த இன்னா 40. ஓகேவா, இனியவை 40 இதெல்லாம் நன்மை தரும் அப்படின்றது. ஓகேவா, அப்போ தீமை பயப்பன தீமை தருவோன என்னென்ன அப்படின்னு சொல்றதா இந்த இன்னா 40 நூலில் சொல்லப்பட்டக்கூடிய கருத்துக்கள். ஓகேவா, அப்போ இவை துன்பம் தரும் என்று 40 பாடல்களால் பாடப்பட்டுள்ள ஒரு நூல் தான் இந்த இன்னா 40. துன்பம் தரும் செயல்களை கூறக்கூடிய நூல். ஓகேவா, மொத்தம் 164 இன்னா செயல்களை, 164 துன்பம் தரக்கூடிய செயல்கள் 164 இந்த இன்னா 40 நூல்கள் மூலயமா பாடல்கள் மூலயமா நம்ம அறியலாம். ஓகேவா, அப்போ இந்த 140 இந்த ஒரு இன்னா 40 நூலின் மூலயமா சொல்லப்பட்டக்கூடிய இருக்கக்கூடிய 40 பாடல்கள்ல 164 தீய செயல்கள், அதாவது தவறு துன்பம் தரக்கூடிய செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. சரியா, அப்ப 164 இன்னா செயல்களை, அதாவது துன்பம் தரக்கூடிய செயல்கள்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல்ன்றது குறிப்பிடுது. இந்த ஒரு நூல்ன்றது குறிப்பிடுது. சரியா, ஒவ்வொரு பாடல்லையும் இவை இன்னாதவை என வலியுறுத்துகிறது. அப்படின்னது இதெல்லாம் செஞ்சா துன்பம் வரும், இதெல்லாம் இருந்தா துன்பம் தான் தரும் அப்படின்றதுதான் அதனுடைய பொருள். ஓகேவா, அடுத்து பாருங்க, கடவுள் வாழ்த்துல இந்த இன்னா 40 நூல்ல கடவுள் வாழ்த்து ஒன்று இருக்கு இல்லையா. அப்ப கடவுள் வாழ்த்துல சிவன், பலராமன், மாயோன், சேயோன். அது சேயோன்னா யாரு? முருகன். ஓகேவா, இந்த கடவுள்களை பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா, சிவன், பலராமன், மாயோன், சேயோன். ஓகேவா, இங்க 4 பேரை பத்தி கடவுள் வாழ்த்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்கலாம், இல்ல டைரக்டா கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கல் உண்ணாமையை பத்தியும் புலால் உண்ணாமையை பத்தியும் இந்த நூல் வலியுறுத்துகிறது. ஓகேவா, கொஸ்டின் கேட்கலாம். கல் உண்ணாமையையும் புலால் உள்ளாமையையும் வலியுறுத்தக்கூடிய நூல் எதுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ல இன்னா 40 இருந்ததுன்னா இன்னா 40 ஆன்சர். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடலுடைய பொருள், சொல்லும் பொருள்ன்ற மாதிரிலாம் புத்தகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சில முக்கியமான சிறந்த மேற்கோள்களை, சிறந்த பாடல் வரிகளை நிறைய இருக்கு. ஓகேவா, மொத்தம் 40 பாடல்கள். ஓகேவா, 40 பாடல்லையும் 4 வரிகள் இருந்துச்சுன்னா ஒரு பாடலும் ஒரு வரி இன்னா கருத்துனா கூட 160 பிளஸ் கடவுள் வாழ்த்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 164 இன்னா செயல்களை பற்றி சொல்லும். ஓகேவா, ஸோ அப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ படிக்கணும் அப்படின்னா மொத்தமாக தான் படிக்கணும். சரியா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சொல்ற முக்கியமான ஒரு பாடல் வரைக்கும் சொல்லிட்டு நான் எனக்குப்பட்டதை, அதே போல் அவுட் சோர்ஸ் மற்ற அவுட் சோர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஓகேவா, அந்த தமிழ் இலக்கிய வரலாறு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்து வந்தது. ஓகேவா, தேவிரா புத்தகம் இந்த மாதிரி புத்தகங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில பாடல் வரிகள் இன்னா 40 நூல் வந்து பார்க்கலாம். பாருங்க, பந்தம் இல்லாத மனைவியின் வனப்பு இன்னா. எல்லாமே இன்னா 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 இன்னான்னு வரும். அப்ப என்னது, அதெல்லாம் துன்பம், இதெல்லாம் துன்பம், இதெல்லாம் துன்பம்ன்றது சொல்லும். துன்பம் தருபோய்ன்றது சொல்லும். ஓகேவா, பந்தம் இல்லாத மனைவியின் வனப்பு, அதாவது பார்த்தோன்னா பந்தம்னா யார், இந்த இடத்துல கணவனை குறிக்கும். ஓகேவா, கணவன் இல்லாத ஒரு மனைவியோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் அப்படின்றது சொல்றாரு. அடுத்து பாருங்க, உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பு.
உண்ணாது வைக்கக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தானும் அந்த பொருள் இருக்கு, தன்ட்ட நிறைய செல்வம் இருக்கும், தானும் ஒழுங்காக சாப்பிட மாட்டான், அந்த செல்வத்தை வச்சு மற்றவங்களுக்கும் உணவுன்றதை கொடுக்க மாட்டான். ஓகேவா? அப்போ ரெண்டுமே உண்ணாத ஒரு விஷயம் தானே, ரெண்டு பேரும் அவனும் சாப்பிட மாட்டான் மற்றவங்களும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது பொதுவாக உண்ணாத ஒரு விஷயம், சாப்பிடாத ஒரு விஷயம். அப்போ உண்ணாது வைக்கக்கூடிய பெரும் பொருள், அதாவது பெரும் செல்வம்ன்றது வைக்கிறாங்க அப்படின்னா அது மூலமா எந்த ஒரு யூஸும் கிடையாது, அதுவும் துன்பத்தை தான் தரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை என்ன? ஆற்றல் இல்லை, பார்த்தீங்கன்னா சிறப்பு மிக்கவன் இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு திறம் படைத்தவன் இல்லை, வலிமை உடையவன் இல்லை அப்படின்னா ஓகேவா, அவன் போயிட்டு ஒரு படையை பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த படையை அவனால, அதனால போர் படை, ஓகேவா, அந்த படையை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா என்ன சொல்றது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஆற்றல் கொண்டவன் கிடையாது, ஆற்றல் இல்லாதவன். அப்போ அவன் அந்த படையை பிடிக்கிறான் அப்படின்னா அது துன்பம் தான் தரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, தீமையுடையார். தீமையுடையார் அயல் இருத்தல் என்ன? தீமையுடையார்னு யாரு? தீமைகளை செய்யறவங்க. அயல் இருத்தல்னா, அயல்னா அது பக்கத்தில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ அயல் இருத்தல் அப்படின்னு நம்ம தீமை இருக்கிறவங்க, தீமையை செய்கிறவங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்து சொல்ல வீடுகளோ இல்லை நண்பர்களோ இல்லை உறவினர்களோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அது மூலயமா நம்மளுக்கு நன்மைகள் இருக்கா? கிடையாது, அது நம்மளுக்கு துன்பத்தை தான் தரும். ஓகேவா? ஸோ அதுதான். அடுத்து பாருங்க, ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா. ஊனை தின்று ஊனை பெருக்கல் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா புலால் உண்ணாமை அப்படின்ற கருத்தை சொல்லுது. ஓகேவா? பாருங்க, ஊனை தின்று ஊனை பெருக்கல், அதாவது மற்ற உயிரினத்தை கொன்று அதை தின்று நம்மளுடைய உடலையும், அதை பார்த்தீங்கன்னா மற்ற உயிரினத்துடைய உயிரை கொன்று அதனுடைய உடலை தின்று நம்முடைய உடலையும் நம்ம பெருக்கிறது அப்படின்றது துன்பம் அப்படின்ற விஷயத்த சொல்லுது. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, குழவிகள் உற்ற பிணினா என்னதுமா? நோய். ஓகேவா? ஸோ அப்போ குழவிகள்லாம் யாரு? குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே இல்லை குழந்தைகள் வரும்போது இல்லை பொதுவாக குழந்தைகளுக்கு சிறு வயதில், அதை பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே நோய் உருவது அப்படின்றது, நோய் வரது அப்படின்றது ஒரு துன்பமான ஒரு செயல் தானே, அதான் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ குழவிகள் உற்ற பிணி துன்பத்தை தான் தரும். அடுத்து பாருங்க, இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு. ஓகேவா? இன்னா அப்படின்றது முதல்ல சொல்லிட்டாங்க, இன்னா துன்பம் தரும். எது? பாருங்க, பொருள் இல்லார் வன்மை புரிவு. வன்மை என்னதுமா? ஒரு கொடை கொடுக்கறது, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது செய்யணும், ஒரு ஈகைன்றது செய்யணும், ஒரு வளம், ஒரு செழுமையாக ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறது? பொருள் இல்லாதவங்க. ஓகேவா? பொருள் இல்லாதவங்க யாரும்? ஏழைகளை குறிக்கும். ரொம்ப ஏழையாக இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது நல்லது செய்யணும், நம்ம ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஈகைன்றது கொடைன்றதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களே ஏழை. அவங்கள்ட்ட இருக்கிற பொருளையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வாழ்வாதாரம் நடத்துறதுக்கு போதுமானதாக இருக்குமா? போதாதான் இருக்காது, அது அவங்களுக்கு இன்னும் துன்பத்தை தான் தரும். ஓகேவா? ஸோ அதை சொல்கிறது தான் இந்த ஒரு பாடலுடைய வரிகள். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான பாடல் வரிகள் இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இப்போதைக்கு இருக்கிறதே தான் படிங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் இன்னா நாற்பது. ஸோ இன்னா நாற்பதுடைய நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம், ஒரு சில பாடல் வரிகளை பார்த்தோம். சரியா? ஸோ அடுத்த ஒரு வகுப்பில் பார்த்தோன்னா ஔவையாருடைய பாடல்கள். சரியா? ஔவையார் பாடலும் கொடுத்துருப்பாங்க, ஔவையார் ஔவை எல்லாம் ஒன்று தானே. ஓகேவா? ஸோ ஔவையாருடைய பாடல்களை அடுத்த ஒரு வகுப்பில் டீட்டெயில்டாக பார்ப்போம், நிறைய பாடல்கள் இருக்கும், பார்க்கலாம். சரியா? ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.